நம்ம வாழ்க்கையில சில பேர் தேவையில்லாம நம்மள வம்புக்கு இழுக்கிறது, குத்தி காட்டி பேசுறது, நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குன்னே இருப்பாங்க. இவங்க கிட்ட சண்டை போட்டா நம்மளோட நிம்மதி தான் போகும். கண்டுக்காம போனாலும் விட மாட்டாங்க. இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்பிள்ஸ் சமாளிக்கிற ஒரு சூப்பரான முறை தான் கிரே ராக்கிங். அது என்னன்னு இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு புல்வெளியில ஆயிரக்கணக்கான பச்சை புற்களுக்கு நடுவுல ஒரு சாம்பல் நிற பாறை இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ உங்க கண்ணு எதை நோக்கி போகும்? நிச்சயமா அந்த பாறையை தாண்டி அந்த பசுமையான புல்லை நோக்கி தான் போகும். ஏன் அப்படின்னா அந்த பாறையில சுவாரஸ்யமா பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அது ஒரு உயிர் இல்லாத, உணர்ச்சி இல்லாத பொருள். அதே மாதிரி தான் டாக்ஸிக் பீப்பிள்ஸ் நம்ம கிட்ட வம்பிழுக்க வரும்போது நாமளும் அந்த சாம்பல் நிற பாறை மாதிரி எந்தவித உணர்ச்சியும் காட்டாம அவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி நடந்துக்கிறதுக்கு பேர் தான் கிரே ராக்கிங். அவங்க நம்மளை கோபப்படுத்தவோ இல்ல நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒரு உணர்ச்சிகரமான பதிலை எதிர்பார்க்க தான் முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம். ஆனா அதுக்கு மட்டும் நீங்க இடம் கொடுக்கவே கொடுக்க கூடாது. உதாரணத்துக்கு அவங்க உங்களை ஏதாவது குத்தி காட்டி பேசும்போது நீங்க பதிலுக்கு கோபமா கத்தாம, ஓ அப்படியா, சரி, அப்படியே இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா எந்த உணர்ச்சியும் இல்லாத குரல்ல பதில சொல்லுங்க. அவங்க கண்ணை பார்த்து பேசாம வேற எங்கேயாவது பார்த்துக்கிட்டே பேசுங்க. கடைசியா உங்ககிட்ட இருந்து எந்த விதமான சுவாரஸ்யமான பதிலும் வராதப்போ அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். ஒரு கொசு நம்ம கிட்ட இருந்து ரத்தத்தை உறிஞ்சதான் வரும். ஆனா நம்ம உடம்புல ரத்தமே இல்லைன்னா அது என்ன பண்ணும்? கொஞ்ச நேரம் கத்தி பார்த்துட்டு வேற ஆளை தேடி போயிடும். அதே மாதிரி தான் இதுவும். இவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களே நம்மளை விட்டு மெதுவா விலகி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கிரே ராக்கிங் முறையை எல்லார்கிட்டையும் பயன்படுத்தக்கூடாது. உண்மையிலேயே நம்ம மேல அக்கறை இருக்கிறவங்க நம்ம கிட்ட கோபப்பட்டா அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசி தீர்க்கணும். ஆனா ஒருவருடைய நோக்கமே நம்மளை காயப்படுத்துறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அவங்க கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்க இந்த கிரே ராக்கிங் முறையை யூஸ் பண்ணுங்க.